அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்து உங்கள் பிள்ளைகளால் துணையாக கொள்வாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து உங்கள் நாமத்தை உயர்த்த கிருபை செய்யுங்க. தகப்பனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் தொடர்புடைய கண்கள் செவிகள் கவனிக்கப்படுமாய் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, இந்த பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் நீர் அங்கீகரித்து எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவர்கள் ஒருவனாக வேதனை போகலாமா. இந்த ஆராதனைக்கு உலகம் முதல் முடிவு பிரச்சனை இருக்கும்பா. ஆவியான அசைவாக இருக்கும்பா. அப்பா, நீ நடத்தும் ஆண்டவரே, இந்த வல்லமையும் மகிமையும் ஆண்டவரே வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஊழியர்களை ஆராய்ச்சி பேசும்பா. இந்த காலக்கூடிய சட்டங்கள் சபையில் வெளியிடணும். ஆவியானவர் ஒன்றையும் பொறுப்பு நடத்தும்படியாக செய்கிறார் ஆண்டவரே. அவற்றை ஆரம்ப பராக்கிரமத்தில் ஆரம்ப என்னுடைய ஆவியாக எல்லாம் ஆகுவதை சொன்னீரே சொல்லா. உங்களுடைய ஆவியாக வல்லமையான ஆவியானவர் ஒன்றும் பொறுப்பு நடத்தும்படியாக நாராயண உலகமாய் பேசிய அவர்கள் சாதங்கள் சாதம் தடையடையை கொண்டுவார். ஒரு மனதோடு விடுதலையோடு ஆவியோடு உண்மையோடு மனசாரோடு பயத்தோடு நடுக்கத்தோடு உண்மை பொழுதுங்க உங்கள் பிள்ளைகளை எல்லாரும் உற்சாகத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆராய்ச்சி கொண்டுவாங்கப்பா. நான் ஆசைப்பா தொடர்பு அங்கிருந்த பிரசனம் மகிமை வல்லமை இறங்கட்டும். வந்திருக்கிற ஒருவரையும் ஒருவரும் நாங்கள் ஒருவரையும் ஆசிரியர்கள் ஆட்சி ஒருமையாக எல்லாம் சுமந்தே செல்லுவோம். நீங்கள் நாமும் நேசலாம் அந்த இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஒன்றாவது பாடல், முதலாவது பாடல், சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை நாம் மகிழ்ச்சியோடு சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் திரு நாமத்தினாத செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தினாதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ. பாடி துதிக்க பெரும் மன்னவனே உமக்கு. ஓரின்றி பாடி துதிக்க பெரும் மன்னவனே உமக்கு. சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தினாதரவில். சோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தினாதரவில். நின்னுதிரமதினாய் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னுதிரமதினாய் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்
பிதாவின் சந்நிதி சேர பூமி சந்ததா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பொருளாலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பொருளாலாம் எங்களுக்கு. எத்தனை மாதையது கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதையது கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். திங்கள் தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனிற்கு உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனிற்கு உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரன்றி வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில்.
தேவாதி தேவன் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம துதிபலி சோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். தேவன் கடந்த வாரம் முழுதும் கடந்த நிமிடம் வரை நம்மை கண்டின் கருவழி போல பாதுகாத்து நல்ல சுகபலன் கொடுத்து அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வித்து கொடுத்து நம்மை சுகபலனுடன் இந்த நாளில் ஆராதனையில் பங்கு பெற கொண்டு வந்தாரே, அதற்காக நம்ம துதிபலிகளும் சோத்திர பலிகளும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு செலுத்த வேண்டும். தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். தேவன் துதிக்க துதிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்பத்தை தருகிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், பலனை கொடுக்கிற தேவன். தோத்திர பலி எங்கேயோ அங்கே கிருபைகள் பெருகும் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே அதிகமாக நம்ம துதிக்க சோதரிக்க சோத்திர பலிகளோடு அவரை ஆராதிக்க இந்த நாட்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 358வது பாடல், 358வது பாடல், பெராக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். 358வது பாடல். கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாக்க பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாக்க பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாக்க பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்த பாடுவோம், இதயம் மகிழச் செய்த பாடுவோம். இளைப்பாறுதல் தந்த பாடுவோம், இதயம் மகிழச் செய்த பாடுவோம். இதயம் மகிழச் செய்த பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். சபையிலே கூடி நாம் அவரை பாடி துதிக்க வேண்டுமா? எதற்கெல்லாம் பாடி துதிக்க வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறது. நம் எதிரியை முறியடித்தார், அதற்காக நாம் பாடி துதிக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பாக சிதறடிக்க பண்ணினார், அதற்காக நாம் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நம் சத்துருக்கள் நமக்கு முன்பாக வந்து நம்மளை சிதறடிக்க பார்த்தாங்க தெரியுமா? அந்த சூழ்நிலைகளெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு உங்களோடும் என்னோடு இருந்து பாதுகாத்ததற்காக நாம் நன்றியோடு அவரை துதித்து பாட வேண்டும் சகோதரி சகோதரி. அது மாத்திரமல்ல, நமக்காக அவர் யுத்தம் செய்தார், நமக்காக அவர் நம்மோடு வந்த சத்துருக்களோடு யுத்தம் செய்தார். என்னென்ன சத்துருக்கள் நமக்கு இந்த காலங்களிலே வந்தார்கள் என்று நாம் அறிவோம்.
வியாதி ரூபத்தில் வந்திருக்கலாம், பலவித உற்றார் உறவினர்கள் மூலமாக வந்திருக்கலாம், இன்னும் நம்மோடு பணிபுரிவர்கள் போல சத்துருவாக மாறி இருக்கலாம், அதிகாரிகள் நமக்கு சத்துருவாக மாறி இருக்கலாம். இவர்களோடெல்லாம் நம் தேவன்தான் யுத்தம் செய்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணினார். ஆகவே இந்த நாட்களிலே நம் தேவன் நம்மை பாதுகாத்ததுக்காக, இம்மட்டும் பராமரித்ததுக்காக அவரை துதித்து பாடி ஆனந்த கம்பீரத்தோடு அவரை துதித்து பாட வேண்டும். ஆம், தேவ சமூகத்திலே சபையிலே கூடும்போது அவர் சமூகத்திலே நாம் உற்சாகமாக காணப்பட வேண்டும். எந்த லௌகிய கவலைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம், சிந்தைகளை சிதறடிக்க வேண்டாம். தேவன் நமக்கு இளைப்பாறுதல் தந்தார், சமாதானத்தை கொடுத்தார், நிம்மதியை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்தான் எல்லாமும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆகவே மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம் என்ற வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் மன மகிழ்ச்சியோடு காணப்படும். எந்த லௌகிய கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், இந்த உலகத்தை பின்னிட்டு பார்க்க வேண்டாம், இப்பிரபஞ்சத்துக்கு ஒப்ப வேஷம் தரிக்க வேண்டாம், மாய்மாலமான ஜீவியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக சகலத்தையும் செய்ய முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாம் மனமகிழ்வோடு காணப்படுவோம். தேவ சமூகத்தில் உற்சாகமாக அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். இப்பொழுது எல்லோரும் முழங்கால் நின்று பாடல் புஸ்தகத்திலே 452வது பாடல், 452வது பாடல், தலை சாய்க்க கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. சாய்க்கும் கண்ணீரையா, மூளைகள் நீரையா, நான் தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைகள் நீரையா. இது வானத்தின் வாசல், சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல்,
சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா வானத்தின் வாசல் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தேவன் யாக்கோவுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த பாடல் மூலமாக நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்த. தேவன் யாக்கோவுக்கு பிடித்தான், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு எல்கை எங்கும் பரம்புவாய் என்று வாக்கு தத்தம் கொடுத்தார். பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்கு உரைத்தார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிடவே இல்லை. நிச்சயமாகவே அவனை அப்படியாக பெருக பண்ணினார். அவன் சந்ததிதான் 12 கோத்திரம், யூதா கோத்திரம், 12 கோத்திரங்களை இஸ்ரவேல் மக்களாக இந்த தேசம், இந்த நாளிலே இந்திய தேசம் இஸ்ரவேல் தேசமாக அங்க மாறி அங்கே நடைபெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். வல்லமையாக தேவன் அவர்களை இந்த நாட்களிலே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த தேசம் யாக்கோபுடைய சந்ததி, அந்த 12 கோத்திரம் தான் இந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசமாக மாறி இருக்கிறது. இந்த நாட்களிலே அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். அவர் செல்லும் இடமெல்லாம் அவனோடு அவனை கனப்படுத்தினார். தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வரன் மட்டும் அவனை பாதுகாத்து சொன்னதை செய்யும் அளவும் அவனை காப்பாற்றி அவனை இரவும் பகலும் அவனை பாதுகாத்து நடத்தினார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டார். சகோதரனே சகோதரி, வாக்குத்தத்தங்களை மட்டும் உரிமையாக்கி கொண்டு நாம் அவரை துதித்து பாடி சோதரித்து ஜெபிப்போம். தேவ சமூகத்திலே நாம் அதிகமாக வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி ஜெபிப்போம். நிச்சயமாகவே நம்மை கைவிடவே மாட்டார். வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றியே தீருவார். ஆகவே நாட்களிலே அதிகமாக ஜெப நேரத்தை அதிகமாக்குவோம், அதிகமாக ஜெபிப்போம், தேவனை துதிப்போம். தேவ சமூகத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நாம் பலனடைய முடியும். ஆகவே அதிகமாக துதி பலிகளையும் சோத்திர பலிகளையும் ஏறெடுத்து தேவ சமூகத்திலே ஊழியங்களுக்காய், ஆத்துமாக்களுக்காய், சபைகளுக்காய், தேசத்துக்காய், தேசத்தின் எழுப்புதலுக்காய் பாரப்பட்டு ஜெபிப்போம். கண்ணீரோடு ஜெபிப்போம், கண்ணீரோடு விதைப்போம், கம்பீரத்தோடு அறுப்போம். ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்கு பாதுகாப்புக்காக அதிகமாக ஜெபிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேசத்திலே கொள்ளை நோய் பரவாதபடி தேசத்தின் பாதுகாப்புக்காக அதிகமாக கண்ணீரோடு தேவ சமூகத்திலே மன்றாடுவோம். தேவன் நம்மை பாதுகாத்து பராமரிப்பார். நமக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றும் அளவனையும் நம்மை கைவிடவே மாட்டார். ஆகவே தேவ சமூகத்திலே இந்த நேரத்திலே முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். நாம பொருத்தனை பண்ணுவோம். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க பொருத்தனை பண்ணி ஜெபிப்போம். தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்மை கைவிடவே மாட்டார். அப்பொழுதும் உங்க ஒப்புற விழுந்து முடிந்து அவரை தொழுது கொள்வோம். அப்பா, எங்களை தாழ்த்தூரம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லப்பா, குப்பைகள் தூசிகளப்பா. பாடவும் போற்றவும் புகழவும் கிருபை கொடுத்தீர் தகப்பனே. எங்களை நீர் வல்லமையினால் நிரப்பினீர். எங்கள் ஆராதனை அங்கீகரித்தபடினால் உங்களுக்கு தோன்றும். தொடர்ந்து கூட வார்த்தையின் வல்லமைகளிலே வெளிப்படட்டும். இந்த நாளிலே நீர் பேசும். பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஆகினால் இது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள் எல்லாத்திலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நமக்கு துணையாய் நின்று பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். தேவாதி தேவன் நம்மை நடத்த போகிறார். எல்லா நெருக்கங்கள் மத்தியிலும், எல்லா ஓத்திரங்கள் மத்தியிலும், துன்பங்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் தேவன் நம்மோடு இருந்து நடத்த போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம்
103ஆம் சங்கீதம் வாசிப்போம். 103ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 733 734. சங்கீதம் 103வது அதிகாரம். தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கிழவைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவுறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிட்டு, அது இருந்த இடமும் இனி அதை அறியார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள் ஆகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியில் அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் அந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற தேவன் நம்ம ஒருவருக்கும் சுகபலன் பாதுகாப்பை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியோடு இருப்போம். நாள் ஆராதனை முடிந்தவுடனே கம்யூனியன் சர்வீஸ் உண்டு. அவர் சரீரமான அப்பத்தையும் இரத்தமாகிய ரசத்தையும் பானம் பண்ணி புசிக்க இந்த நாளிலே ஒருவர் ஆயத்தப்படுவோம். அது சுத்திகரிப்போடு பரிசுத்தத்தோடு அந்த பந்தியில் பங்கு பெற நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் நடத்தி கொடுப்பார். நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுப்பார். தேவன் நம்மை ஆற்றி தேற்றி நம் கண்ணீரை துடைத்து இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையோடு மகிழ்ச்சியோடு தேவன் நம்மை அனுப்புவார். தேவ சமூகத்திலே பயபக்தியோடு காணப்படுவோம். தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பண்போடு பாசத்தோடு நேசத்தோடு வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஆமாம். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த செய்தி. கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் அருமையான ஐயா காத்திருந்த போது ஐயா மூலமாக வெளிப்பட்ட தேவனுடைய விசேஷித்த செய்தி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 12:10 பக்கம் 255 புதிய ஏற்பாடு. அந்தபடி
நான் பலவீனமாய் இருக்கும்போது 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஒரு அருமையான செய்தி, அருமையானவர்களே. நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம், ஆனால் அதனுடைய ஆழம் நமக்கு புரியவில்லை. பவுலையா சொல்றாரு 2 கொரிந்தியர் 12:10, நான் பலவீனமாக இருக்கும் பொழுது பலமுள்ளவனாக இருக்கிறேன். பவுல் ஐயா போகிற இடமெல்லாம் அவருடைய சரீரம் ரொம்ப பலகீனப்பட்டது. அவ்வளவு அவர் ஊழியத்தின் பாதையில் அடி, உபத்திரவம், கண்ணு கூட சரியான பார்வை இல்லை. சரித்திரம் சொல்லுகிறது அவர் ஒரு குள்ளமான மனுஷன், வழுக்க தலை, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் ஒரு பலகீனமான ஒரு பாத்திரம். அருமையானவர்களே, சரீரம் பலகீனம், உடம்பு ரொம்ப சரீரத்தில் பலவீனம், கண்ணுக்கு சரியான பார்வை இல்லாத ஒரு தேவனுடைய மனுஷன். அது மாத்திரமல்ல, ஒரு குள்ளமான ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். போகிற இடமெல்லாம் அவருடைய வாழ்க்கையில அடி உத, ஊழியத்தின் நிமித்தமாய் எங்க பார்த்தாலும் ஆத்தும ஆதாயத்துக்காக அவர் பட்ட பாடுகள், நெருக்கங்கள் மிகவும் அதிகம். அருமையானவர்களே, அவ்வளவு பலகீனப்பட்ட ஒரு நபர். அந்த பவுல் தன் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலனுள்ளவனாக இருக்கிறேன். ஊழியத்தின் பாதையில் அவ்வளவு அவருக்கு சரீரத்தில் பலவீனம். பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 வாசிக்க கேட்போம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? 2 கொரிந்தியர் 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். ஊழியத்தின் பாதையில் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன். நல்ல கவனிங்க, போகிற இடமெல்லாம் அடி உததான் அவருக்கு. ஊழியத்துல கிடைச்ச ஒரு வெகுமானம் அவருக்கு என்ன அப்படின்னா அடி உத. ஊழியத்தில் அவருக்கு கிடைச்ச கிஃப்ட் என்னன்னா அடி. அதனாலதான் அவர் தன் நிருபத்தில் எழுதுகிறார், நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான வசனத்தை அன்பு தகப்பன் ஐயாவுக்கு காட்டியிருக்கிறார் பாருங்க. ஆமா, அவரை போலதான் எங்களுக்கும் அப்படிதான். டெய்லி பலகீனம், நமக்கும் அப்படிதான். ஊழியத்தின் பாதையில் எங்க பார்த்தாலும் போகிற இடமெல்லாம் அடி உததான். 23 நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் ஊழியத்தில் அடிபட்டவன். வாசிங்க. அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன். ஆம், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன். அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். அநேக தரம் மரண அவஸ்தை, அடி உத, மரண காவலில் வைத்து தொழுமரத்தில் வைத்து கட்டி அடி மேல அடி, ரத்தம் கலர, சொட்ட. அப்போஸ்தலர் 16 அதை வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. 24 யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். நல்ல கவனி, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 முறை அடிபட்டே. அடுத்து வாசிங்க. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். எப்ப பார்த்தாலும் அவருக்கு அடி உததான். ஆமா, இப்ப நமக்கு அடி உதனா போலீஸ், கோர்ட்டு,
ரவுடிஷம், சொந்தக்காரங்களை கூட்டு என்ன இப்படி இது பண்றாங்க அப்படின்னு. அவருக்கு இயேசு மட்டும்தான். யூதர்களால் 1 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் விளாட்டுகளினால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லெறியுண்டேன். ஒரு தரம் கல்லை வச்சு உங்களை எரிஞ்சா எப்படி இருக்கும் நம்மள? ஒரு தரம் கல் எரி உண்டு. 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்து கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளர்களால் இவர் போகிற இடத்துல இருக்கிற சாப்பாடை கூட திருடிடுவாங்க. கொஞ்சம் இருக்கக்கூடிய பொருட்களை யாராவது கொடுத்தா அதை கூட கள்ளர்கள் திருடிட்டு போயிருவாங்க. ஆறுகளால் வந்த மோசம், கடல்களில் காணப்படுகிற கப்பற்சேதம், சூறாவளி போன்ற யூரோக்ளிதன் என்கிறதான காற்று அப்போஸ்தலர் 27-28 நம்ம வாசிக்கலாம். அடுத்து கள்ளர்களால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களினால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் பட்டணங்களில் உள்ள விக்கிரக ஆவி, சொந்த ஜனங்கள் அந்நிய ஜனங்கள் அவரை வேதனைப்படுத்தி அடிக்கிறது. அடுத்தால பட்டணங்களில் உள்ள ஒவ்வொரு பட்டணத்துக்கு போகும்போது அந்தந்த பட்டணத்தில் கிரியை செய்கிற விக்கிரகத்தின் ஆவிகள், வலுச்சற்பத்தின் ஆவிகள், மந்திரவாதத்தின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், எதிர்த்து ஜெபிக்கிற யூதர்களுடைய ஆண்டவர் ஜெப ஆவி, எதிர்த்து ஜெபிக்கிற இது இப்படி பட்டணங்களினால் வந்த மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரங்களினால் கடல் கொந்தளிக்கிற பலவிதமான கடல்ல உள்ள மோசங்களினாலும் கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை அநேக தர கண் விழிப்பு, தூக்கமே கிடையாது. பவுலுக்கு ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இல்ல கொஞ்ச நேரம் படுத்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படி கண் விழிப்பு. ஆமா, பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக நேரம் சாப்பாடு இல்ல, பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். நிர்வாணத்துல நிறைய நேரத்துல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ கூட அருமையானவர்களே போகிற இடத்துல ட்ரெஸ்ஸ கூட கலட்டி அவரை அடிச்சு நிர்வாணமாக இப்படிப்பட்ட ஊழியக்காரனை நீங்க பார்த்திருக்கீங்களா? நிர்வாணமாக போட்டு அடிக்கிற, நிர்வாணத்திலும் பச்சையா தன் நிருபத்தில் எழுதுகிறார், நிர்வாணத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆமா, இவ்வளவு உபத்திரவம், இந்த உபத்திரவப்படுதல், இந்த அடிபடுதல் எல்லாம் அவருக்கு சரீரத்தில் பலவீனத்தை கொடுத்தது. ஆனால் பவுல் எழுதுகிறார், நான் பலவீனமாக இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் அடி உத கஷ்டம், நிர்வாணம் கஷ்டம், இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் நான் பலவீனப்பட்ட, இப்படி பலவீனமான என்னுடைய வாழ்க்கையில அடி உத இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். கரங்களை உயர்த்தலாமா? இவ்வளவு பலகீனம். நாமெல்லாம் கொஞ்சம் பலகீனம்னா, எத்தனை வாரம் சர்ச்சுக்கு வரேன், எத்தனை வருஷம் வரேன், ஒரு ஜபத்துல கட்ட விழுத்தர வேண்டாமா? நாங்க என்ன மந்திரவாதியா? இல்ல பணம் கொடுத்து இது பண்றதுக்கு? என்ன பாஸ்டர், என்ன மாசலாமணி மணியா கிணியா, என்ன ஊழியக்காரன், என்ன சபை, வானமா வந்தமா சூப்பரா இருந்தமா? ஆனா பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனமாக இருக்கும் பொழுது பலமுள்ளவனாக இருக்கிறேன். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பு. பலவீனத்தோடு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் பலவீனமாக இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். நிறைய கிறிஸ்தவர்கள் ஆமா தான் மாத்திரம் சுகமா வாழ்ந்துட்டு போனோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பவுல் அப்படி அல்ல, எல்லாருக்காகவும் பாடுபட்டார்.
அடிபட்டார், மிதிக்கப்பட்டார். அவருடைய சாப்பாடை கூட பிடுங்கி சாப்பிட்ட காரியத்தை பைபிள்ல பார்க்கிறோம். நிந்திக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார். அருமையானவர்களே, அடி மேல அடி, ரத்தம் கலர கலர அடி. அவரை குறித்து இன்னும் நிறைய வேதத்திலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட பலவீனத்தோடு அவர் ஊழியம் செய்கிறார். அதைத்தான் அவர் எழுதுகிறார், நான் பலவீனமாக இருக்கும் பொழுது பலமுள்ளவனாக இருக்கிறேன். நாமும் பலவீனம் உள்ளவங்க தான், பலவீனம் உள்ளவங்க தான். அவ்வளவு பாடு கிறிஸ்தவ வாழ்க்கையில். கிறிஸ்தவம் என்பது பஞ்சுமத்தை அல்ல. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நமக்குத்தான் பலவீனம், பாடுகள், பொறாமைகள், வன்கண்கள், எரிச்சல்கள், சத்துருவால் வருகிற கட்டுகள், பில்லி சூனிய செய்வனை. நமக்குத்தான் பலவீனம். என்ன எனக்கு இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு உண்டு பலவீனம். ஆனால் பலவீனத்துல கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். நான் பலவீனமா இருக்கும் பொழுது நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இஸ் எ ரியல் கிறிஸ்டியன் வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம், ஆழம். அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, அந்த 2 கொரிந்தியர் 12:10 அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் பொழுது நான் இப்படி, இதனால நான் பலவீனப்பட்டவன், நான் பலவீனப்பட்டவன். என் கண்ணு கூச்ச பார்வை. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்றாரு, ஆமா பலவீனமான என் கண்ணு பார்வை இல்லை சரியா, அதை வச்சுதான் ஊழியம் செய்யறேன். என் சரீரம் பலவீனப்பட்டது. உங்க கண்ணை பிடிங்க கொடுத்தாலும் கூட நீங்க கொடுத்துருவீங்க. இப்ப அதை குறிச்சு எடுத்தா நேரம் போதாது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல அருமையானவர்களே, அவரை அடிச்சு போடுற காரியம், செத்து போய் கிடக்கிற நிமிஷத்துல சீசர்கள் சூழும் போது எழுந்து நிற்கிற நிறைய சொல்லலாம். அவ்வளவு செத்து செத்து பழைக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியத்தில் தான் நான் பலவீனமா இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, பவுல் சொல்லுகிறாரு, பலவீனத்திலே அடுத்து, ஆகையினால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எப்படி அருமையான செய்தி பாருங்க. இப்படிப்பட்ட பலவீனம், நான் பலவீனம் உள்ளவன், நான் நிந்திக்கப்பட்ட, நிந்தைக்கு உள்ளானவன், நெருக்கப்படுகிறவன், துன்பத்தின் ஆழத்துக்குள்ளே இருக்கிறவன், இடுக்கத்தில் இருக்கிறவன். ஆனாலும் இதில் நான் பிரியப்படுகிறேன். இப்படிப்பட்ட போராட்டம், இப்படிப்பட்ட பலவீனமா இருக்கும் பொழுது நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பலவீனத்திலே நான் பலவீனமா இருக்கும் பொழுது எனக்கு நான் பலன் உள்ளவனாக இருக்கிறேன். நான் பலவீனம் உள்ளவன், ஆனால் எப்பொழுதும் பலன் உள்ளவனாக இருக்கிறேன். இதற்காக பவுல் அவன் ரொம்ப பலவீனமாக இருக்குது 3 தரம் விண்ணப்பம் பண்ணுகிறார். சாத்தானுடைய கூட்டம் தூதன் என் சரீரத்தில் முல்லை போல கொட்டுகிறான், போகிற இடமெல்லாம் அடி உதையினால தாங்க முடியல. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பதில், வெளிப்பாடு என்ன தெரியுமா? பலவீனத்திலே கொடுத்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். கரங்களை உயர்த்தலாமா? இந்த பலவீனத்திலும் அந்த பலவீனத்தை முற்றிலும் மாற்றி பலமுள்ளவனாக பவுலை மாற்றியது இது கிருபை. கரங்களை உயர்த்தி கிருபை கிருபை கிருபை. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நீ பலவீனப்பட்டவன் தான், ஆனா என் கிருபை உனக்கு கொடுக்கிறேன். உன் பலவீனத்துல பரிபூரணமான பலன் கிடைப்பதற்கு என் கிருபை உனக்கு போதும். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தினாலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, கிருபையினால் கிடைத்த அந்த கிருபையிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். போற இடமெல்லாம் பவுல் சரீரத்தில் எப்போதும் பலவீனம், ஒளியமே செய்ய முடியாது. ஆனால் பலவீனத்திலே அவர் சொல்றாரு, நான் பலவீனம் உள்ளவன் தான், ஆனால் நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். பலவீனமாக இருக்கும் பொழுது நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். காரணம் என்ன?
கிறிஸ்து எனக்கு கொடுத்த கிருபை. கரங்களை உயர்த்தலாமா? எங்களுக்கும் அப்படிதாங்க, எனக்கும் அப்படிதான். மாசலாமணி ஐயாவுக்கும் அப்போஸ்தலர் டி ஆசீர்வாத ஐயாவுக்கும் அப்படிதான். எங்களால் ஒண்ணும் முடியாது. எங்கள் சரீரம் அவ்வளவு பலகீனப்பட்டது. எங்க உடம்புல அவ்வளவு பலகீனம். நிறைய பேர் நினைக்கலாம் ஊழியக்காரங்களுக்கு பலவீனம் வரலாமா? அது என்ன? பலவீனத்தோடு தான் தேவன் நடத்த விரும்புகிறார். ஆனால் பலவீனமாக இருக்கும் பொழுது நாங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறோம். எது தெரியுமா? கிருபை, 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 கிருபை. பலவீனமாக இருக்கும் பொழுது நாங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த கிருபையில் கிடைத்த அந்த பலத்தை கொண்டு பவுல் ஊழியம் செய்தார். போகிற இடமெல்லாம் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கொரிந்துல சபை, பிலிப்பு பட்டணத்துல, கொலைச பட்டணத்துல சபை. ஆமா, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, போகிற இடமெல்லாம் பிரிஸ்கில்லா வீட்டுல சபை, பிலோமோன் வீட்டுல சபை. எனக்கு அன்பானவர்களே, 14 நிருபத்தை எழுதினார். போகிற இடமெல்லாம் உலகத்தை தலைகளாய் மாற்றினார். அவருடைய கையிலிருந்து விசேஷித்த அற்புத அடையாளம் நடந்தது. அபிஷேகம் வெளிப்பட்டது. உருமால்கள், கச்சைகள் போட்ட மாத்திரத்தில் அற்புத அடையாளத்தை கட்ட செய்தார். மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பினார். பலவீனமாக இருக்கும் பொழுது கர்த்தர், ஆமென், பலமுள்ள ஒரு ஆயுதமாக பவுலை எடுத்து பயன்படுத்தினதற்கு காரணம் கிருபை. நீங்களும் பலவீனமாத்தான் இருக்கீங்க, நாங்களும் பலவீனம் உள்ளவர்கள் தான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்மளை பலப்படுத்தி பலமுள்ளவர்களாக வைத்து ஊழியத்தின் பாதையிலும், குடும்ப பாதையிலும், ஆபீஸ் வேலையிலும், கவர்மெண்ட் பிரைவேட் வேலையிலும், உங்கள் படிப்புக்கு அடுத்த காரியத்தில் நம்மளை பலமுள்ளவர்களாக மாற்றி நம்மளை வழி நடத்துவது ஆண்டவருடைய கிருபை. கிருபை, 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 கிருபை. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? அந்த கிருபையிலிருந்து வெளிப்படுகிற அந்த வல்லமை இப்பொழுதே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, பலவீனமாயிருக்கையில் பலமுள்ளவனாயிருக்கிறேன். கிருபையே, நல்ல கையை கொட்டுங்க. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பலவீனமாய் இருக்கும் பொழுது நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையினால் துன்பத்திலும் இடுக்கத்திலும் எல்லா விதத்திலும் நான் பிரியப்படுகிறேன். எனக்கு வருகிற துன்பம், நெருக்கம், பசி, பட்டினி, நிர்வாண, நாச, மோசம் எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன். நான் பலவீனமாக இருக்கும் பொழுது என்னை பலமுள்ளதாக மாற்றுகிறது அவருடைய கிருபை.
இரண்டாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். பலவீனமாக இருக்கும் பொழுது பவுல் என்கிற ஐயாவை பலமுள்ளதாக மாற்றியது எது தெரியுமா? ரோமர் 8:36, 37, 38, 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. தொடர்ந்து வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இரண்டாவது, நான் பலவீனமாக இருக்கையில் என்னை பலப்படுத்துவது பசி, நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயம், வல்லமை, பூமியில் உள்ள மந்திர தந்திரங்கள், இவைகளுக்கு மத்தியிலே நான் பலவீனமாக இருக்கையில் என்னை பலமுள்ளதாக மாற்றுவது தேவனுடைய அன்பு. கரங்களை உயர்த்தலாமா? முதலாவது கிரேஸ், இரண்டாவது லவ். தேவனுடைய அன்பு. அந்த அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பவுல் ஒரு பலவீனம் உள்ளவர். எத்தனையோ முறை அவர் விட்ட கண்ணீர் அதிகம். ஆனால் ஊழியத்தின் பாதையில் போகிற இடமெல்லாம் பலவீனமான அந்த பாத்திரத்தை பலவீனமாய் இருக்கும் பொழுதே அவரை பலமுள்ளதாக மாற்றியது கிருபை. இரண்டாவது அன்பு. அருமையானவர்களே, எப்போது நாம் அன்புள்ளவர்களாக இருப்போம். பலவீனமாக இருக்கும் பொழுதே அது ஒரு சத்துள்ள குளுக்கோஸ். அருமையானவர்களே, இதோ பலவீனத்தில் பலனை கொடுத்து நம்மளை நடத்துவது அன்பு. முதலாவது கிருபை. ஒப்பு கொடுப்போம். ஒரு பெரிய விடுதலை நமக்குள்ளே வருகிறது. ஒரு பெரிய விடுதலையின் அபிஷேகம் நமக்குள்ளே வருகிறது. ஒரு பெரிய நிறைவு வருகிறது. நான் பலவீனமாக இருக்கையிலே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். அதற்கு காரணம் கிருபை. அருமையானவர்களே, இரண்டாவது அன்பு. மூணாவது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு, அந்த பலவீனங்கள், அந்த குட்டும் தூதன் என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். மூன்றாவதாக திருவிருந்து இருக்கிறபடினா இந்த 3 அனுபவத்தோடு முடிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு நாள் பலவீனத்திலே பலமுள்ளவனாக பவுலையாவை வைத்ததை குறித்து பார்க்கல. மூணாவது, அவர் எப்பொழுதும் பலவீன உள்ளவனாக இருக்கும் பொழுது நான் பலமுள்ளவனாக இருக்கிற அந்த ரகசியம் அவருக்கு எப்படி வெளிப்பட்டது? எப்போதும் அவர் ஜெபம் உபவாசம் ஜெபிக்கிற நபராக, உபவாசம் இருக்கிற நபராகவே அவர் இருந்தார். இந்த அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் பலவீனம் உள்ளவனாக இருக்கையில் அவரை பலமுள்ளதாக மாற்றியது. மாசிலாமணி ஐயா கொடுத்த அந்த வசனத்தை மறுபடியும் எல்லாரும் நம்ம சத்தம் போட்டு வாசித்து நம்ம முடிக்க போறோம். முதலாவது கிருபை, இரண்டாவது அன்பு, மூன்றாவது சொல்லுங்க வேண்டுதல். என்னது? எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து வாசித்துட்டு நம்ம முடிப்போம். 2 கொரிந்தியர் 10, 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி எல்லாரும் வாசிங்க. அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் பொழுது பலவீனம் உள்ளவன் தான். ஆனால் எப்பொழுது நான் எப்படி இருக்கேன்? ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அதாங்க சரியான. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பலவீனம் உள்ளவங்க தாங்க. நம்மளை தெரிஞ்சுக்கிட்ட அழைப்பு தான்.
பலவீனம் உள்ளவர்கள், பைத்தியக்காரர்களையும் பலவீனம் உள்ளவர்களையும் ஞானமற்றவர்களையுமே தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அசிலாமணி கொடுக்கிற செய்தி குண்டக மண்டகமா தான் இருக்கும். ஆனா ஆழமான குண்டக மண்டகம்னா என்னது? ஆழமான அர்த்தம் நம்ம தூத்துக்குடி பாசையில மண்டையை போட்டு பிக்கும். எனக்கு 2 நாளா செய்தியை எடுக்க முடியல. எப்படி இந்த செய்தியை கொடுக்கணும், ஒரு நாள் கொடுத்ததில்லை. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி, எப்பா இதான் 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 எங்கெங்கெல்லாமோ புரட்டி பார்க்க முடியல. கடைசியில் ஆண்டவர் இதான் ரொம்ப ஆச்சரியமானது. என் அன்புக்குரியவர்களே, வாசிங்க வாசிங்க. அந்தபடியே நான் பலவீனமாயிருக்கும் பொழுது பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையினால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஆம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வதும் லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரி பணம் எடுப்பது லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரி பணம் எடுப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். சோத்திரம் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கவும் பாடவும் போற்றவும் புகழவும் வந்து காணிக்கை கொடுத்து உடைய நாமத்தை மயம்படுத்துகிறார்களப்பா. அவர்களை ஆசீர்வதி கொண்டு காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சிவை தொடர்ந்து நடத்தும். கர்த்தருடைய பந்தியை பொறுப்படுத்திக் கொள்ளும். நாமத்தை மாத்திரம் மயம்படும். துதிக்கான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மை நாமே சோதித்து அறிவோம், உய்ந்து அறிவோம். அவருடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க தயவு செய்து உணர்வுள்ளவர்களாக மாறி எடுக்க உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். ஏதோ நான் வந்துட்டு போறோம்னு சொல்லாதீங்க. கர்த்தாவே, உம்முடைய சரீரத்தை அப்பமாகவும் உம்முடைய ஆண்டவரே இரத்தத்தை பானமாகவும் பண்ணுவதற்கு இப்பொழுதே எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள இரத்தம் எல்லாரும் வாயை திறந்து நல்ல சோத்தரிங்க. தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய விடுதலை, பெரிய விடுதலை இந்த நிமிஷமே கர்த்தர் நம்மளை நிரப்புகிறார். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நல்ல வாயை திறந்து சோத்தரிப்போம். தேவனுடைய ஜீவனுள்ள சரீரம், அந்த ஜீவ அப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். போஜனம் பண்ணவன் பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுவின் வெளியேறப்பட்ட இரத்தம் சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிது, இயேசு அப்பாவும் மனம் பெரிது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே.
தாவும் பாடுகள் இப்போதும் நினைச்சால் நெகிழ்ந்திடுதே. மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே இயேசு மகாராஜா, அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளில் அப்பா உம்மை பாடவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளா எங்களுக்கு நீர் கொடுத்த சிலாக்கியதற்காக உம்மை நன்றி இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. தகப்பனே, நாங்கள் பலவீனமாய் இருக்கும் போது பலமுள்ளவராய் இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்கள் ஒருவரும் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நெருக்கங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள், இடுக்கங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை பலப்படுத்தும். நாங்கள் அதிலே பிரியப்பட கிருபை செய்யும். கிறிஸ்துவின் மத்தம் வருகிற பாடுகள், நெருக்கங்களிலே நாங்கள் பிரியப்படுவர்களாக இருக்க உதவி செய்யும். அந்த பவுலை போல தகப்பனை நடத்தும் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் பலப்படுத்தும். பலவீனத்தில் பலவனை கட்டளையிடும். எந்த சோர்வும் அசதியும் எந்த விதமான வீக்னஸ் டயர்னஸ் இல்லாதபடி காத்துக்கொள்ளும். உற்சாகமான நிலவரமான ஆவியால் புதி ஆவியில் அனல் மூட்டும். அக்கினி ஜுவாலையாக மாற்றும். போக்கிலும் வரத்தலும் காத்துக்கொள்ளும். உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தையும் தொடரட்டும். ஆசீர்வதி. தொடர்ந்து நாமத்துக்காக, சத்தியத்துக்காக, வார்த்தைக்காக அப்பா குடும்பமாக எழும்பி பிரகாசிக்க கிருபைதான். ஆசீர்வதி. தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். தாப்பனே, துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீபனின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பலவீன நல்ல பலவானான் தேவன் சொன்னா. பலவீன நல்ல பலவானான் தேவன் சொன்னா. பலவானான் தேவன் சொன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே, ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.